ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய சுவாமிநாதன் சார் வந்து இந்த போஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ ஜோஹோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நம்மளுடைய சுவாமிநாதன் சாரோட வந்து மாடலிங்காக போட்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய சுவாமிநாதன் சார் மகாநதி சீரியலில் விஜய் கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ அது மூலிமா வந்து அவங்களுக்கு இன்ட்ரோ ஆனது தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா துபாய் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக துபாயில் வந்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கோட் அண்ட் ஷூட்டுக்கு ட்ரெஸ் மாடலுக்கு வந்து நம்மளுடைய விஜய் சார், அதாவது சுவாமிநாதன் சார் வந்து மாடலிங்காக வந்து அவங்க த்ரோ பண்ணாங்க. சரிங்களா? இதுக்காக வந்து பிரவீன் பெனர்ஜி சார் அண்ட் தென் நம்மளுடைய விஜய் 2 பேருமே வந்து துபாய் போனாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாடலிங் ஷூட்டை வந்து அவருடைய டேக் எடுத்து பண்ண சொல்லியிருக்காரு பிரவீன் பெனர்ஜி சார். அவரும் வந்து ஷூட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளுடைய சுவாமிநாதன் சார் அந்த ட்ரெஸ் கோட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ் கோட்டை வந்து ஒன்று ஒன்றா அணிஞ்சு ஒவ்வொரு போஸும் நம்ம வந்து ஜோஹோ அப்பப்போ வெளியிடுவாங்க. நம்ம அது உங்களுக்கு த்ரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்மளுடைய வீடியோஸில் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர் வியர் பண்ண அந்த ட்ரெஸ் கோட் எல்லாமே பர்ஃபெக்டாக அவருக்கு வந்து ஷூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் கண்ட்ரீஸில் இருந்து அவங்க ஷாப்புக்கு வந்து அந்த பர்டிகுலர் மாடலை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த மாடல் வந்து பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுது, இது அவருக்கே நாங்கள் வந்து டிசைன் இந்த மாடலை வந்து நான் அவருக்கே வந்து கிஃப்டாகவும் கொடுக்குறேன் அப்படின்ற வந்து அவங்களும் வந்து இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிலேருந்தும் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை வந்து பர்ஃபெக்டாக அவருக்கே வந்து கிஃப்ட் பண்ணிவிடுங்க, இது நல்லாயிருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் பர்டிகுலர் ஷூட்டை வந்து எங்களுக்கு மோர் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸும் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருடைய அந்த சுவாமிநாதன் சூர்யா அந்த லுக் வைசஸ்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் லெவல்லே வந்து அவருடைய அங்கீகரிக்கக்கூடிய பவரில் வந்து நம்மளுடைய சுவாமிநாதன் சார் இருக்கார். ஸோ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் நியூஸஸ் ஃபார் திஸ் அப்படின்றத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் மேலும் ஆர்டர்ஸ் அழகாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுடைய ரீச்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு எக்ஸைட்டட் ஆகலை, இப்படி ரீச் ஆகும்னு எக்ஸைட் ஆகலை, பட் இப்போ பயங்கரமாக ரீச் அவுட் ஆகியிருக்கும் எங்களுடைய ஷாப் இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நம்ம துபாய் லெவலில் தான் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சேன். மேபி சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் மூவிங்கில் இருக்கக்கூடியதுக்கு காரணம் மிஸ்டர் சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபுல் ஹாப்பினஸை வந்து வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க நாட் ஓன்லி வீடியோஸ், இந்த டெக்ஸ்ட் மூலிமாவும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சாமி சார் ஃபோட்டோஸ் போட்டு அது மூலிமாவும் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பியஸ்ட் நியூஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய சாமி சார் இப்போ வந்து லோக்கல் பீஸ் இல்லைங்க, ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆகிட்டார். ஸோ பயங்கர வேலிடு பர்சனாக ஆகிட்டே இருக்கார். போக போக அவருடைய ப்ராஜெக்ட் மேலும் மேலும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துப்போம். ஸோ இது போல் உங்களுக்கு அப்டேட் வந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. சரிங்களா? தேங்க்யூ.